그때 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요. 비밀의 나만의 초콜릿. நீ ஓடும் பாதை என் நெஞ்சமோ உன் சுவடுகள் வலிப்பது கொஞ்சமோ என் விழியின் கருமறையில் தேடிப்பார் உன் காலடி தடங்களை காட்டுவே. சில இரவுகள் தான் தீராதே, சில கனவுகள் தான் போகாதே, சில சுவடுகள் தான் தேயாதே. Welcome back to our channel. So என்னோட எக்ஸாம் டேஸ் எப்படி போச்சு அண்ட் ஹவ் இட்ஸ் ends அதை பற்றி தான் இந்த vlogல ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏர்லி மார்னிங் 2 பேரும் சீக்கிரமாக கிளம்பி போயாச்சு. பஸ் ஸ்டாப்பில் அவங்க என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. தென் காலேஜ் பஸ் வந்ததும் ஆஸ் யூஷுவல் நான் காலேஜ் போகிற மாதிரி கிளம்பி போயாச்சு. என்னோடய எக்ஸாம் டேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 டே பிரேக்கில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னா நாளைக்கு லீவ் இருக்கும். பட் அந்த லீவ்லேயும் எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு எக்ஸாமுக்கு 2 டேஸ் பிரேக் இருந்துச்சு. ஸோ அதிலே 1 டே ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் டே அவுட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் வீட்டில் இருக்க டைம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எக்ஸாம் என்னோடய மேரேஜ்க்கும் ஒரு 8 டே ஆஃப்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதிலேருந்தே நான் எக்ஸாமுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நிறைய கெஸ்ட் வருது, ஃபங்க்ஷன்ஸு, அண்ட் தென் நாங்கள் எங்கேயாச்சும் அவுட் போகிற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் ஹாலுக்கு வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி எக்ஸாம் முடிஞ்சதும் இன்றைக்கி லாஸ்ட் டே எக்ஸாம். ஸோ அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த டென்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஹெக்டிக் டேஸ்லாம் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் எங்கேயாச்சும் டே அவுட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் அவங்க என்னை பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸில் பீச் தவிர வேறு எந்த அவுட்டிங் ஸ்பாட்டும் கிடையாது. எப்போவுமே காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் வந்து ஏதாவது பீச் டே அவுட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வேறு பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு வந்திருந்தோம். போகிற வழியில் சரியான ரெயின், அதனால் எங்களை அலோவ் பண்ணலை. பட் நாங்கள் பீச் ரீச் ஆனதும் கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே போலீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ பீச் ஷோர்கிட்ட யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ தூரமாக நின்று ஜஸ்ட் வேவ்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். பிகாஸ் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிறைய ராட்டினம் ப்ளே ஏரியாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் இருட்டுனா அங்கே நல்லாயிருக்கும். ஸோ இப்போவே போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கலான்னு கொஞ்சம் நேரம் இங்கே ப்ளே பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வாக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே நல்லா இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தென் வாக் பாத்தில் நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் கேம்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இந்த பலூன் ஷூட்டர் கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையும் சரி ஃபைனல் ட்ரையும் சரி அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் எனக்கு ஒரு ஷாட் கூட ஒழுங்காக வரல, எனக்கு ஷூட் பண்ண தெரியல. ஸோ வேஸ்ட்டாக தான் போச்சு. தென் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்ல, ஆஃப்டர்நூனும் ஃபுட் ஒழுங்காக சாப்பிட்ல. ஏன்னா எக்ஸாம் டேஸ்னாலே அப்படி தானே போகும். ஸோ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு அங்கே இருந்த ஸ்டால்ஸில் வாட்டர்மெலன், சாட் மசாலா, ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
சாப்பிட்டு முடிச்சதும் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பஸ் ரைட் தான் ஃபஸ்ட் போயிருந்தோம். அங்கே நாங்கள் இருந்த சீட் ரொம்ப ஆடிட்டு இருந்துச்சு. ஃப்ரண்டில் இருக்க கம்பியும் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி பயத்தில் இருக்கும்போது இது வேறு இப்படி இருக்கே. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்படியே பல்ட்டி அடித்து ஸ்விங் ஆகி கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அவ்வளோ ஸ்பீடாக அது போச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பயமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரேக் டான்ஸ் போனோம். பிரேக் டான்ஸ் வந்து சரியான கழுத்து வலி, என்னால் தாங்கவே முடியல. ஒவ்வொரு பிரேக்லேயும் அப்படியே நெக்கு சரியான ஷேப் இருந்த மாதிரி போயிடுச்சு. அந்த பிரேக் டான்ஸ் ரன் பண்ணுற பிரதர் வேறு இந்த சீட்டில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும்னு வேறு சீட் மாற்றி உட்கார வச்சு அங்கே ரொம்ப பிரேக் ஆச்சு. சில நினைவுகள் நினைவுகள் தான் மூழ்காது, நீதானே நீதானே என் நரம்புக்குள் ஓடினாய். எல்லா ரைட்ஸுமே டபுள் டைம் போனோம். பட் சிங்கிள் டைம் தான் பே பண்ணியிருந்தோம். பட் அவங்களே வந்து இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் பார்த்து டபுள் டைம் வந்து ரன் பண்ணி விட்டுட்டாங்க. பத்தாவது பெல்ட் அடிக்கணும், பெல்ட் அடிக்கணும், பத்தாவது பெல்ட் அடிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ரைட் போனால் மர்க்கையா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வேளையாக அங்கேருந்து இறங்கி நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் வீல் போகலான்னு போனோம். ஜாயிண்ட் வீல் 2 இருந்துச்சு. பட் அங்கேருந்து 2மே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு இது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம். அங்கேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை. ஸோ டபுள் டைம் அதுலேயுமே வந்து ரைட் போயிருந்தோம். செகண்ட் டைம் போனப்போ ஓகேவாக இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி ஜாயிண்ட் வீல் வந்து கொஞ்சம் கம்மி தான். ரைடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 2 hours ஆகும். நாங்கள் அங்கே இருந்த டைமுக்கு 8:45, 9 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே வந்து நாங்கள் கிளம்பல. வீட்லேருந்து மாற்றி மாற்றி கால் வந்துட்டு இருந்துச்சு. பட் எதுவும் கேர் பண்ணிக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே யோசிக்கல. இன்றைக்கி ஒரு டே தான் வெளியே வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து டியூரேஷன் இருந்ததே வெளியில் வீட்டை விட்டு அன்றைக்கி டே தான். பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம்லாம் பீச்சுக்கு போனதும் டக்கு டக்குன்னு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்ற மைண்ட் செட்லேயே போயிடுவோம். பட் இன்றைக்கி அதெல்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். நீதானே நீதானே என் இமைகளை நீவினாய். அதுக்கப்புறம் அங்கே சீசா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆக்சுவலாக நான் தான் ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு சொன்னேன். பட் வந்து சின்ன பிள்ளைல நம்ம சீசா ப்ளே பண்ணும்போது ஹிட் அடித்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து பல்ட்டி அடிக்க விடுவோம், அந்த மாதிரிலாம் செய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க சீசா ப்ளே பண்ணிகிட்ருக்கும்போது ஃபாஸ்ட்டாக போகுன்னு சொன்னதும் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. தென் நான் டைவ் ஆகி கீழே விழுந்துட்டேன். சரியான அடி, நல்லா வந்து கீழே விழுந்துட்டேன். மொபைல் ஆல்சோ கீழே போட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பீச் ரோட்டில் வந்து ஒரு குட்டி ரைட் போயிட்டு தென் 10 o'clock மேலே சரி இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு.